ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் ஓடிஐ ப்ரிவ்யூ பண்ண போறேன். இப்ப இந்த ப்ரிவ்யூக்குள்ள போயிடலாம். எனக்கு இன்னும் தொண்டை கட்டின்னு இருக்கு. அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஆப்டஸ் ஸ்டேடியம் பர்த்ன்னு பார்த்தோம்னா 3 ஓடிஐ தான் விளையாடிருந்திருக்கா அந்த வென்யூல. ஆனா 2 in 2018 and 1 in 2024. அதுல முதல் பேட்டிங் ஒரு தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. ரெண்டாவது பேட்டிங் 2 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 259, லோவஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 140, ஹையஸ்ட் சேஸ் 153 ஃபார் 4. இப்போ விக்கெட் ஸ்பிளிட்னு பார்த்தோம்னா பேசர்ஸ் 35 விக்கெட் எடுத்திருக்கா அந்த வென்யூல. ஸ்பின்னர்ஸ் 7 விக்கெட் தான் எடுத்திருந்திருக்கா. ஆனா நான் திருப்பியும் சொல்றேன், 2018 to 2024ல 3 ஓடிஐ தான் இந்த வென்யூல விளையாடிருந்திருக்கா. They played 2 in 2018 and 1 in 2024. So அந்த ஸ்டார்ட் படி போறதும் I think you've also got to look at the conditions on the day and what suits your team alsoன்னு. ஏன்னா அவ்வளோ மேட்ச் விளையாடல. இப்ப பிளேயிங் 11ன்னு பார்த்தோம்னா, இப்ப இந்தியாவோட பிளேயிங் 11 நான் முன்னாடியே அந்த ஸ்குவாட் ரிவ்யூ ஃபார் ஓடிஐ இன் T20ல நான் சொன்னேன். ஆனா திருப்பியும் நான் என்ன சொல்லலாம்னு இருக்கேன்னா, ரோஹித் சர்மா, சுப்மன் கில், விராட் கோலி 3, KL ராகுல் 4, ஸ்ரேயஸ் ஐயர் 5, அக்ஷர் பட்டேல் 6, if fit நிதிஷ்குமார் ரெட்டி number 7, ஹர்ஷ்தீப் சிங் 8, முகமது சிராஜ் 9, குல்தீப் யாதவ் 10, பிரசித் கிருஷ்ணா 11. if fitன்னு எதனால சொல்றேன்னா, இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்ல நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங்கை போடல. எனக்கு புரியல வெதர் இஸ் காட் த கிளியரன்ஸ் டு பவுல்னு. அவர் பவுலிங் போடலன்னா நான் வாஷிங்டன் சுந்தரை நான் எடுத்துன்னு வருவேன். இஃப் ஐ ஹோப் நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் ஃபிட் இனஃப் டு பவுல் திஸ் சீரீஸ். ஏன்னா அதை பத்தி நிறையா அவ்வளோ சொல்லலை பிஃபோர் திஸ் சீரீஸ் வெதர் இஸ் ஃபிட் இனஃப் டு பவுல்னு. ஸோ ஆர் பவுலிங் போடலான்னா இன்னுமாவே குல்தீப் யாதவ் அண்ட் அக்ஷர் பட்டேல் 2 ஸ்பின்னர், 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர், ஹர்ஷ்தீப் சிங், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அப்புறமா நிதிஷ்குமார் ரெட்டி as the 4th seamer. Even if he is not fit, I don't think it hurts India much in this case. ஏன்னா ஒரு either with his batting being a batting all-rounder, does he get into the team na purely being as a batsman na இல்ல. அதாவது பேட்டிங்கும் பவுலிங்கும் ரெண்டுமே கன்சிடர் பண்ணாதான் he gets into the team. ஆனாலுமே இப்போ ஹர்திக் பாண்டியா இந்த சீரீஸுக்கு இன்ஜர்டு. அவர் எப்போ விளையாட போறார், எப்போ இன்ஜுரின்னு தெரியல. அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட் பிளேயிங் கன்சிஸ்டன்ட்லி. ஆனாலுமே சம் இன்ஜுரிஸ் கேன் ஹேப்பன். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டி இஸ் சப்போஸ் டு பி த பேக்கப் ஃபார் ஹிம். வாட் கேன் ஹி ஆஃபர்ன்னு பார்க்கலாம். அதனால தான் அவர் பவுலிங் போடணும்னு எனக்கு இருக்கு. அதை தவிர வேற யாருமே விளையாடுறதுக்கான வாய்ப்பு அவ்வளோ இல்லை. ஹர்ஷித் ராணாவோ பிரசித் கிருஷ்ணாவோ விளையாடலாம். எனக்கு என்னமோ ஹர்ஷித் ராணா தான் போடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் பிரசித் கிருஷ்ணான்னு போட்டிருக்கேன். துருவ் ஜுரேல் விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் இப்போதைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் மே பிளே இன் பிளேஸ் நிதிஷ் ரெட்டி இஃப் தட் இஸ் த கேஸ். எனக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி 2 பேருமே அடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவன் 2 பேரும் தே வில் கண்டினியூ பிளேயிங். ஆனா இப்ப அந்த ரூமர்ஸ்லாம் இருக்கிறச்சே அந்த 3 மேட்ச் சீரீஸ்ல if you really got to get at least one big score, I think it will be good for both of them. I wish them both well. அப்புறம் ஆஸ்திரேலியான்னு பார்த்தோம்னா ஒரு சில பிளேயர்ஸ் நாட் அவைலபிள் டு பிளே இன் திஸ் சீரீஸ் அட்லீஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் மேட்ச். இருக்கிற ஆப்ஷன்ஸை வச்சு 11ன்னு பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட், மானஸ் லபுஷேன், மேத்யூ ஷாட், இஃப் ஃபிட் கேமரன் கிரீன், ஜார்ஜ் பிலிப்பே, கூப்பர் கானலி, பென் டுவாஷஸ், சேவியர் பார்ட்லெட், மிச்சல் ஸ்டார்க், ஜார்ஜ் ஹேசல்வுட். இப்போ கேமரன் கிரீன் முதல் 2 ஓடிஐக்கு ஃபிட்டா இருப்பாருன்னு கேள்விப்பட்டேன். 3வது ஓடிஐ பத்தி எனக்கு தெரியல. இப்ப நேத்தன் எலிஸ் இத்தனை நாளா நன்னா தான் போன்றிருக்கார். ஆனா இந்த ஸ்பின் கண்டின்ஜென்ட்டை பார்த்தோம்னா கூப்பர் கானலி டிஃபென்சிவ் பவுலர், மேத்யூ ஷாட்டும் டிஃபென்சிவ் பவுலர், டிராவிஸ் ஹெட் பவுலிங் போட்டா அவருமே ஏமாத்துற பவுலர். பேக்கப்னு பார்த்தோம்னா மேத்யூ கூனமன். இப்ப இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில நம்ம பார்த்தோம். அவ என்ன தப்பு பண்ணான்னா இப்ப ஸ்பின் டாமினண்டா போனா அகேன்ஸ்ட் இந்தியா, விச் இஸ் நாட் த வே டு கோ. ஸோ நான் 4 relatively more attacking seamers போன்றிருக்கேன். ஜேவியர் பார்ட்லெட் இஸ் மோர் ஆஃப் an attacking seamer than நேத்தன் எலிஸ். அதனால தான் ஸ்பின் டிஃபென்சிவா இருக்கிறதுனால நான் இப்படி போயிருக்கேன். ஸோ மிச்சேல் ஓவன் மோர் ஆஃப் பேட்ஸ்மேன். அவர் பவுலிங்கை வச்சு ஏமாற்ற முடியாது. மேட் ரென்ச்சா உள்ள வர முடியாது.
மேத்யூ குனிமன் நான் சொன்ன மாதிரி இஸ் நாட் கோயிங் டு ட்ரபிள் இந்தியா. நேத்தன் எல்லிஸும் ஒரு டிஃபென்சிவ் பவுலர். ஸோ ஐ திங்க் இந்த டீமத்தோட ஐ திங்க் மோஸ்ட்லி திஸ் வில் பிக் இட் செல்ஃப் கிவன் த ஆப்ஷன் தட் ஹேவன் நான் நினைக்கிறேன். என்ன பார்க்கலாம். அப்புறம் 11 கம்பேரிசன் பார்த்தோம்னா பேட்டிங் வந்து ஓப்பனிங் இப்போ ரோஹித் சர்மா ரிட்டர்னிங் ஆஃப்டர் அ பிரேக் ஆனாலும் இஸ் ரோஹித் சர்மா. சுப்மன் கில் இன் டெஸ்ட் கிரிக்கெட் யூ சீன் ஹவ் வெல் இஸ் டன். இங்கே பார்த்தோம்னா டிராவிஸ் ஹெட் ஹஸ் பின் கெட்டிங் சம் டீசன்ட் ஸ்கோர்ஸ். மிச்சல் மார்ஷ் எப்போ அடிக்க போறோம்னு சொல்ல முடியாது. ஒரு சில மேட்ச் அடிச்சிருந்திருக்கு. லெட்ஸ் சே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கோஸ் டு இந்தியா. மிடில் ஆர்டர்னு பார்த்தோம்னா கம்பேரிசனே கிடையாது. விராட் கோலி, கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல் வந்து experience and skill level, I would say they've got better than the Australian line, despite Labuschagne is in good form now. அப்புறமா பவுலிங்னு பார்த்தோம்னா இந்தியாவுக்கு வந்து மோர் ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அட்டாக்கு. ஆஸ்திரேலியா வந்து ஸ்டார்க், ஹேசல்வுட், அத்தோட யார் இந்தியா ட்ரபிள் பண்ண போறான்னு தெரியல. டிஸ்பைட் தேர் பீங் குட் பவுலர்ஸ். இந்தியாவுக்கு ஹர்ஷ்தீப் சிங், சிராஜ், குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், பிரதீப் கிருஷ்ணா, அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டியோ, வாஹிமன் சுந்தர்னா பவுலிங்ல இந்தியாவுக்கு எட்ஜ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இந்தியா காட் எட்ஜ் இன் திஸ் மேட்ச். சி வாட் வில் ஹேப்பன். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மை ஒப்பீனியன் வாட்சர்ஸ்.